ब्रह्ममुरारिसुराचितलिङ्गं निर्मलपाठितशोभितलिङ्गं यन्मयदुःखविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வில் இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 14ஆம் நாள் 25/2/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என பிரார்த்தித்து இன்று சிவனுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய பிரதோஷ விரதம். இந்த பிரதோஷ காலத்திலே விசேஷ பூஜை வழிபாடுகள் நடைபெறும். நாளைய தினம் புதன்கிழமை. சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம். இந்த நாளைய தினம் இந்த ராப்பொழுதிலே திரையோதசியும் சதுர்த்தசியும் சேருகின்ற காலம். இந்த லிங்கோத்பவ காலம். சிவன் சக்தி, இந்த சிவசக்தி ஐக்கியத்தை கொடுக்கின்ற வகையிலே திரையோதசி அம்பிகைக்குரியது, சதுர்த்தசி சிவனுக்குரியது. இந்த இரண்டும் சேருகின்ற காலம். அந்த இரவுதான் சிவராத்திரி. இந்த நள்ளிரவு 12 மணி அளவிலே 11:30 மணி முதல் 12:30 மணி வரையிலே இந்த லிங்கோத்பவ கால பூஜை என்பது அபிஷேகங்கள் ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெற்று சிவபுராண பாராயணம் செய்யப்பட்டு வேத பாராயணங்கள் ருத்ர பாராயணங்கள் இதையெல்லாம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வு கிடைக்கக்கூடியது. இந்த சிவபுராணத்தை சிவராத்திரியிலே யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றீர்களோ உங்கள் வாழ்விலே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். நாளைய தினம் இந்த சிவராத்திரியிலே எத்தனை பேர் சிவசிந்தனையோடு இருந்து நாம் பிரார்த்தனை செய்கின்றோமோ அத்தனை பேருக்கும் சிவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும். ஒரு மனதோடு மனதை ஒருநிலைப்படுத்தி சேக்கலார் பெரிய புராணத்திலே சொன்னது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு இறைவனை பிரார்த்தனை செய்தார் என்று சொல்லுவார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கர்ணங்கள் 4 சிந்தையேயாக குணமறு 3 சாத்தியமையாக என்பது போல இந்த 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தி 5 புலன்களுக்கும் செல்லுகின்ற அறிவை ஒரு இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேணும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. அவ்வாறு நாம் இந்த 5 புலன்களையும் ஒருவழிப்படுத்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. இதுதான் மணிவாசக பெருமான் சொன்னார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யாம். அந்த ஓய என்பது ஓய்ந்து போக. சிந்தை மகிழ்வதற்கு இந்த சிவபுராணம் அது படிப்பதனால என்ன பயன்? முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான் என்று அழகாக சொல்லுவார். எனவே அந்த சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நாமும் சிவசிந்தனையிலே இருந்து இறைவனை பிரார்த்தித்து சிவனருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும். இந்த சிவராத்திரி 4 ஜாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் லிங்கோத்பவ காலமாகிய 2ஆம்
காலம் 2ஆம் ஜாமம் நள்ளிரவு 12:30 மணி வரையிலே கண் விழித்திருந்தாலே சிவராத்திரி விரத அனுஷ்டானம் செய்த புண்ணிய பலன் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொடுக்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.